நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஓசியா 6வது அதிகாரம் வசனம் 6. ஹோசியா சாப்டர் 6 verse 6. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிற இந்த வசனத்துல அவருடைய விருப்பம் என்னதென்று தெரிவித்திருக்கிறாரு. அந்தபடியா அவரை பிரியப்படுத்துகிற பலிகளை காட்டிலும் இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புவதாக சொல்கிறாரு. தேவ ஜனங்கள் அவரை அறிகிற அறிவை உடையவர்களாக இருந்தாதான் கர்த்தருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா தேவனை விட்டு வலுவிலகி தங்களுடைய சுய இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்பவர்களாக இருப்பாங்க. தேவன் பரிசுத்தராகவே இருக்கிறாரு. அவரை அறிந்தவர்கள் பரிசுத்தையே நாடுபவர்களாக இருப்பாங்க. அப்படியாக தேவனை அறிகிற அறிவை காட்டிலும் அவர் பலிகளை விரும்புகிறதில்ல. அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னு சொல்லி ஓசியா 4வது அதிகாரம் 1 வசனத்துடைய நிறைவு பகுதியிலையும் தேவன் சொல்றாரு. அந்தபடி தேவனை அறிகிற அறிவு இல்லாம போனதுனால்தான் அந்த மக்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகிறவர்களாக, அசுத்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படியாக இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் தன்னுடைய ஜனங்கள் என்று உரிமை பாராட்டும் போது அவர்களை அவருடைய சாயலுக்கும் அவருடைய தரத்திற்கும் ஏற்றபடி மாற்றணும் இல்லையா அவர் விரும்புவாரு. ஆனா அந்தபடி அந்த மக்கள் நடந்து கொள்ளல. தேவனை அறிகிற அறிவை ஒருத்தர் பெற்றுக்கொண்டிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்கிறத நாம சில வசனங்களை கொண்டே பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அந்தபடி தேவன் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறாரு. அவரை நாம் அறிகிற அறிவை பெற்றிருந்தோமே ஆனால் நாமும் பாவத்தை வெறுத்து அதை விட்டு விலகி இருப்பவர்களாக இருப்போம். நாம தேவனால ரட்சிக்கப்படுவதற்கு முதலாவது படி என்ன? மனம் திரும்பி அவரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுப்பது. அந்த மனம் திரும்புதல் என்பதே பாவத்தை விட்டு விலகி இருக்கணுங்கிற உணர்வுக்குள்ளார வருகிறது. அப்படிப்பட்ட உணர்வே இல்லாம பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்னா, இல்ல பாவத்திற்கு ஏதுவாக நடந்து கொள்கிறோம்னா நாம தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளலங்கிறது அர்த்தம். அடுத்தபடியா 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டதற்கான அர்த்தமாக இருக்கு. தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காம நம்முடைய சொந்த போக்குல நடந்து கொண்டோமே ஆனால் நாம எப்படி தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம்? தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதுன்னு சொல்லிட்டு நமக்கு வசனங்கள் தெளிவா சொல்லுது இல்லையா? அந்த கீழ்ப்படுதல் நமக்குள்ளார இல்லைன்னா அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவே நாம் இருக்கிறோங்கிறது அர்த்தம். அடுத்தபடியா தேவனை அறிகிற அறிவை பெற்றிருந்தோமே ஆனால் நீதி செய்கிறவர்களாக காணப்படுவோம். இதற்கு உதாரணமாக எரேமியா 22வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல கர்த்தர் தாமே எரேமியா தீர்க்கதரிசி மூலமா யோசியா ராஜாவினுடைய மகனுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. யோசியாவின் மகனாகிய சல்லோம் தான் ராஜாவாக இருந்த போது அவனுடைய தந்தையை போல இருந்ததில்ல. அவர் நீதியின் மேல பிரியப்படல. அதனால யோசியாவை பற்றின குறிப்பை இந்த வசனத்துல சொல்லி அவர் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரிச்சு சுகமாய் வாழ்ந்ததாக குறிப்பிட்டு, அப்படி செய்வதே தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லி இங்க தெளிவாக வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை உடையவர்களாக இருப்பவங்க நீதி செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு. அப்படி மாம்சத்தின் படியான இஸ்ரவேலர்கள் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளாம அவரை விட்டு வழிவிலகி போனவர்களாக இருந்தாங்க. அதனால தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவை பெற்றிருக்கிறோமா? தேவனையே நம்முடைய சொந்த ரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு அவர் விரும்புகிறதை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அவரை அறிகிற அறிவை பெற்றிருந்தோமே ஆனால் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தத்தை நாடுபவர்களாக இருப்போம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிபவர்களாக இருப்போம். நீதி செய்கிறவர்களாக செம்மையான பாதைகள்ல நடப்பவர்களாக இருப்போம்.
இந்தபடியா நம்மால இருக்க முடியலனா தேவனை அறிகிற அறிவை நாம் அடையாதவர்களாகவே இருக்கிறோம். அப்படி இருந்துவிட்டு நாம என்ன பலிகளை தேவனுக்கு செலுத்தினாலும் அதன் மேல அவருக்கு பிரியம் இருக்காது. அவர் விரும்புகிறது அவரை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதே. அந்தபடியாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விலகியிருந்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நீதி செய்கிறவர்களாக காணப்படுவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படி நாம நடந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவன் விரும்புகிறபடி அவரை அறிந்து கொள்கிற அறிவை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பலிகளை பார்க்கிலும் உம்மை அறிகிற அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதே உம்முடைய விருப்பமா இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக தகப்பனை அறிந்த பிள்ளைகளாக பாவத்திற்கு விலகி இருந்த உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நீதி செய்கிறவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லங்கப்பா. ஆம் ராஜா, அநேக நேரங்கள்ல உம்முடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாம எங்களுடைய போக்குக்கு நாங்கள் நடந்து கொண்ட உம்மை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுகிற ராஜா. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களிடத்திலிருந்து நீக்கி நீர் விரும்புகிறதை செய்ய தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.